ஹாய், சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு மாதிரி நல்லா வதங்கணுன்ட்டு இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியில் இருக்க ஜூஸ்னஸ் எல்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா தட்டி தட்டி விட்டாலே அது நல்லா வதங்கிடும். அப்புறம் நான் 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா சுண்டி வரும். அதுக்கப்புறம் சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.